தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 16 வசனம் 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிந்தையை பதிலாக ஆண்டவரே நன்மையை சரிக்கட்டும் தேவன். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். சீமையும் ஆண்டவரே தாவீதை தூசித்த பொழுது சீமையை பள்ளிக்கு பள்ளி வாங்காதபடிக்கு ஆண்டவரே பொறுத்து போய் கர்த்தர் இந்த நிந்தனையை எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த இடத்தை விட்டு கடந்து போனான். ஆண்டவரே தாவீது, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்திலேயோ ஆண்டவரே வேலை பார்க்கிற இடங்களிலேயோ எந்த இடங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நிந்தையையும் அவமானத்தையும் ஆண்டவரே பாடுகளையும் ஆண்டவரை சகித்து கொண்டு வருகிறார்களோ, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அந்த ஆண்டவரை ஏற்பட்ட நிந்தைக்கு பதிலாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை சரி கட்டும்படியா இந்த நாளிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தாவீதை போல ஆண்டவரே பொறுத்து போகத்தக்கதாய் பொறுமையாய் போகத்தக்கதாய் பள்ளிக்கு பள்ளி வாங்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லிவிட்டு ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் தந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த மனிதர்கள் எழும்பி இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த ஒரு ஆண்டவரே கையெழுத்துகளோ ஆண்டவரே சட்டங்களோ இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு படுக்கைக்கு செல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தையும் அவமானத்தையும் ஆண்டவரே கர்த்தர் எடுத்து போட்டு ரெண்டத்தனையான பலனால் உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்புவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதை போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சகித்து போகத்தக்கதாய் பொறுமையாய் போகத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நிந்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தாவீதுக்கு ஆண்டவரே உயர்வை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை நீங்க ஆயத்தம் பண்ணுவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பந்தியானது ஆண்டவரே கொழுமையும் செழுமையுமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவீங்க. உம்முடைய பிள்ளைகள் மீதோ ஆண்டவரே கிரீடம் பூக்கும்படி செய்வீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.